வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரட்டியில் ஜெயிக்கலாமாக. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்ம அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாரட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது? நேற்று நடந்த முக்கிய நிகழ்வுகள் சொன்னா என்னென்ன விஷயங்கள் வந்து நேற்று மார்க்கெட்ல நடந்தது சார்? இல்ல முக்கியமா கோல்டு இந்த யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபெடோட ரேட் குறைச்சிருக்காங்க. அதனால டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறதுனால கோல்டு அகைன் 1250 கீழே பிரேக் ஆகி அகைன் $1255 பக்கம் மார்க்கெட் ரேட் இருக்கு இப்போதைக்கு. ஸோ கோல்டை பொறுத்த கோல்டு அண்ட் சில்வர் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை நேற்று. பட் ஆயில் நேற்று மீண்டும் எடுத்து நேற்று முன்தினத்துக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு $90 மேல முடிவடைஞ்சிருக்கு. ஏன்னா ஆயில் இன்னைக்கு வெளியாகக்கூடிய இன்வென்ட்ரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். தட் இஸ் ரேட் ஏறதுக்கு தகுந்த மாதிரி சப்ளை ஷார்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்புனால ஃபோர்காஸ்ட் கொடுத்திருக்கிறதுனால ஆயில் நேற்று மேல போய் முடிவடைஞ்சிருக்கு. பேஸ் மெட்டல்ஸை பொறுத்தவரையில ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தது. நிக்கல்லாம் $50 நிக்கல் ஃபால், லெட் கிட்டத்தட்ட ஒரு $3 பக்கம் இறங்கிச்சு. அண்ட் தென் ஜிங்க் $4 இறங்கிருக்கு, அலுமினியம் $2 இறங்கிருக்கு. ஆனா இந்த அளவுக்கு ஃபால் எல்எம்இல இல்ல. எல்எம்இல ஓரளவுக்கு குறைவாக ருப்பினால் தான் இந்த ஃபாலும் ஓரளவுக்கு இருந்திருக்கு. முக்கியமா வந்து எதனால எல்எம்இலயும் மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா சைனீஸ் எக்கானமி சரியில்லை. அந்த யூரோ எக்கானமில அந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் பத்தி டெசிஷன்ஸ் எடுக்க இருக்கிறதுனால லைக் டிமாண்ட் பெரிய அளவு டிமாண்ட் கிரியேட் ஆகல. அதனால வந்து மார்க்கெட் நல்லா இறங்கி இருக்கு பேஸ் மெட்டல்ஸ். மேலும் தொடருமா அப்படிங்கறது இன்று நாளை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். சார் நீங்க சொன்ன மாதிரி பேஸ் மெட்டல்ஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஃபால் கொடுத்திருக்குன்னு சொன்னீங்க. அதாவது ஜிங்க் அண்ட் அலுமினியம் அண்ட் நிக்கல் வந்து கொடுத்திருக்குன்னு சொன்னீங்க. பெரிய ஃபால்னா இந்த ரீசெண்ட் இந்த ஒரு வருஷத்துல பார்த்தோம்னா ஒரே நாள் $4 இறங்கினதுலாம் வந்து ஒன்ஸ் லாஸ்ட் 2013 ஜனவரி பிப்ரவரியில நடந்தது. இந்த ஜூன் மந்த்துக்கு அப்புறம் 2013 ஜூனுக்கு அப்புறம் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. வேற இப்ப நேற்று நடந்திருக்கு, அவ்வளவுதான். அது பெரிய மூவ்மெண்ட் நம்ம சொல்லலாம். அந்த டைம்ல வந்து இப்ப ஃபால் ஆயிருக்கு பேஸ் மெட்டல்ஸ். அப்போ ட்ரேடர்ஸ் வந்து இப்ப வாங்கிருப்பாங்க, அதனோட பேஸ் மெட்டல்ஸ் வாங்கிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க அட்வைஸ் கொடுக்கணும், என்ன கொடுப்பீங்க சார் நீங்க? பேஸ் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் தெளிவா சொல்றேன், ட்ரெண்ட் இன்னும் ஃபார்ம் ஆகலான்ட்டு. இப்பவும் சொல்றேன், மார்க்கெட் நேற்று ஒரு நாள் இறங்கினாலும் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு நம்ம நினைக்க தேவையில்ல. இன்னும் ஓரிரு நாள் தொடர்ந்து இறங்கினா மட்டும் தான் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு பக்கம் யூஎஸ் எக்கானமி ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு, மற்றொரு பக்கம் சைனீஸ் எக்கானமி சரியா இல்ல. சைனீஸ் எக்கானமி சரியா யூஎஸ் எக்கானமி ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் தான் சைனீஸோ இல்ல யூரோ எக்கானமி கொஞ்சம் சரியில்லாம இருக்கும். ஒன்ஸ் அது நல்லா ப்ராப்பரா ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து யூரோ எக்கானமியும் சரி சைனீஸ் எக்கானமி கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்ப அகைன் டிமாண்ட் ஸ்டார்ட் ஆகும், பிரைசஸ் மே கோ அப். அதனால வந்து யூஎஸ் எக்கானமி நல்லா இருக்கிறது, இன்கேஸ் அதுவும் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கலாம். பட் இப்போதைக்கு டெக்னிக்கலா பேசணும், இட்ஸ் பியூர் சைட்வே மார்க்கெட், எதுவும் ட்ரெண்ட் மார்க்கெட்டே கிடையாது பேஸ் மெட்டல்ஸை பொறுத்தவரை. தொடர்ந்து பேசலாம் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். சொல்லுங்க விஜயகுமார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா இப்போ சில்வர் பாத்தீங்கன்னா இப்போ 18.93 வந்து இப்போ ஒரு தடவை டச் பண்ணிட்டு மறுபடியும் போச்சு, மறுபடியும் அதே மாதிரி இப்போ டச் பண்ணிட்டு அகைன் நேரம் வந்துருக்கு. இப்போ நியர்லி 1% அப்ல இருக்குங்க இப்போ இன்னைக்கு. ஸோ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எவ்ரி லோயர் லெவல் ஏதாவது ஒரு நியூஸ் ஃபார்ம் ஆகி மறுபடியும் மேலதான் போகுது. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படி அப்படிங்கிறது நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா இப்போ இது நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இப்போ 18.6 வருது மறுபடியும் மேல போகுது, 18.9 வருது மறுபடியும் மேல போகுது. சோ இந்த தடவையும் அதே மாதிரி சான்சஸ் இருக்குங்களா? பை பண்ணலாமா அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அந்த மாதிரி ஒரு தடவை இரண்டாவது தடவை வந்தா கூட நீங்க பக்கத்துல பை பண்ணிட்டு அந்த ரேட்டுக்கு நீங்க ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க ட்ரேட் பண்றதுனா பண்ணலாம் தாராளமா. அதே ட்ரெண்ட் ரிவர்ஸ் இந்த சென்ஸ் அந்த நீங்க சொல்றீங்க 1895 அது பிரேக் ஆகி மார்க்கெட் ஒரு 2 நாள் முடிவடைஞ்சது அப்படின்னா நீங்க ஷார்ட் போலாம். அது வரைக்கும் அந்த ரேட் பக்கத்துல வரும்போது யூ கேன் கோ பை, அந்த ரேட்டுக்கு நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். நன்றி. சரி, எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். அதாவது ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் வந்து ஏறும்போது பேஸ் மெட்டல்ஸ் வந்து இறங்கும். அது வந்து சாத்தியமா சார்? அது நடந்திருக்க மார்க்கெட்ல இந்த மாதிரி ஏதாவது? ப்ரீஷியஸ் மெட்டல் எதனால ப்ரீஷியஸ் மெட்டல் ஏறும் சிம்பிளா எடுத்து பார்த்தோம்னா, ஒன்னு குளோபலா வந்து டிமாண்ட் இருக்கணும் ப்ரீஷியஸ் மெட்டலுக்கு. இது வந்து பெட்டர் சைன். குளோபலா வந்து ப்ரீஷியஸ் மெட்டலுக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து ப்ராப்பர் பிசிக்கல் டிமாண்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லா எக்கானமியும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும், பேஸ் மெட்டல்ஸோட ப்ரொடக்ஷன்ஸும் எக்கானமி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் தான் பெட்டரா இருக்கும். ஸோ பேஸ் மெட்டல்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகரிக்கும். இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் டிமாண்ட் சப்ளையே இல்லாமல் யூஎஸோட எக்கானமியை பேஸ் பண்ணி மட்டும் கோல்டு மூவ் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சமீபமா ஆயிட்டு இருக்கிறது
டாலர் ஸ்ட்ராங் ஆனா கோல்டு வீக் ஆகுது, டாலர் வீக் ஆச்சுன்னா கோல்டு ஸ்ட்ராங் ஆகுது. அந்த வகையில் இப்போ டாலர் ஸ்ட்ராங் ஆகுது, கோல்டு வீக் ஆயிட்டு இருக்கு. இந்த வீக்னஸ், அதாவது டிமாண்ட் சப்ளை, பிசிக்கலா கோல்டுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய டிமாண்ட் சப்ளை இல்லாமல் பொருளாதாரத்தின் அடிப்படையில் தங்கத்தின் விலை இறங்குச்சு அப்படின்னா அப்போ எடுத்தோம்னா பொருளாதாரம் நல்லா, யூஎஸ் எக்கானமி பெட்டரா இருக்குன்னு அர்த்தம். பெட்டரா இருக்கும் போது பேஸ் மெட்டல்ஸ் ஏறும். சோ இது இப்படிதான் நம்ம ப்ரெடிக்ஷன். ரெண்டு விதமாவும் பேசணும். எதை பேஸ் பண்ணி கோல்டு மூவ் ஆகுது? ஒன்னு அதனோட டிமாண்ட் சப்ளையா, இல்ல வேர்ல்டு எக்கானமியை பேஸ் பண்ணி. அதனோட டிமாண்ட் சப்ளையால அப்படின்னா கோல்டும் ஏறும், கூட பேஸ் மெட்டல்ஸும் ஏறும். அதே அதனோட டிமாண்ட் சப்ளையால ஏறல, எக்கானமி யூஎஸ் எக்கானமி மட்டும் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால ஏறுது அப்படின்னா கண்டிப்பா பேஸ் மெட்டல்ஸோட காஸ்ட் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ரவி. சொல்லுங்க ரவி, உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு கேள்வி என்னன்னு மட்டும் கேளுங்க. வணக்கம் சார். சார் குரூட் ஆயில் நல்லா அருமையா பண்றீங்க சார், லெவல்ஸ் எல்லாம். அதனால குரூட் ஆயில் லெவல் கொஞ்சம் சொல்லுங்க சார். ரைட். இன்னைக்கு குரூட் ஆயில் எடுத்தோம்னா 5690க்கு மேல ஏறிச்சுன்னா பை பண்ணலாம். 30 ரூபா டார்கெட் இருக்கு, இருந்தாலும் 12 ரூபா லாபத்துல வெளியாகுங்க. அதே செல் சைட்ல 5635க்கு செல் போகலாம். ஆனா லாபம் வெறும் 24 ரூபா தான் இருக்கு. சோ அதுலயும் 12 ரூபா லாபத்துல நீங்க வெளியாகிறது நல்லது. தொடர்ந்து பேசுவோம் சார். நெல்லையில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் தட்டுராஜ். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இன்னைக்கு சில்வர் ஷார்ட் கால் பண்ணிருக்கேன். என்ன சார் பண்ண? சில்வர் அண்ட் காப்பர் இன்னைக்கு ட்ரேட் பண்ண இன்ட்ராடே பண்ணுங்களா? ஆமா சார். ஆமா சார். ரைட். சில்வரை பொறுத்த லெவல்ஸ் இன்னைக்கு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்ல. நேத்து மூவ்மெண்ட்ஸ் இல்லங்கிறதுனால இன்னைக்கு பெரிய லெவல் டார்கெட்ஸ் இல்ல. இருந்தாலும் 42,025க்கு மேல ஏறிச்சுன்னா பை பண்ணுங்க. 60 ரூபா லாபத்துல வெளியாகும். ஏன்னா டார்கெட் ஈவன் நம்ம 80 ரூபா இருந்தாலும் 60 ரூபீஸ்ல வெளியாகிறது நல்லது. அதே செல்சைல 41,868க்கு செல்லிங் போகலாம். போனாலும் நமக்கு ஒரு 80 ரூபாய் 70 to 75 ரூபீஸ் ப்ராஃபிட் இருந்தாலும் இதில் செல் சைடும் 60 ரூபா லாபத்துல வெளியாகிறது நல்லது. காப்பர் கேட்டிருந்தோம். 426 ரூபா 5 காசுக்கு மேல ஏறிச்சுன்னா பை, 1 ரூபா லாபம். அதே 421 ரூபா 95 காசுக்கு இருந்துச்சுன்னா செல் பண்ணலாம். அதுலயும் 1 ரூபா லாபத்துல வெளியாகிறது நல்லது. நன்றி சார். ஓவராலா ஆகஸ்ட்ல சில்வர் அண்ட் கோல்டு ஓவரால் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது? சில்வர் காயின்ஸ் அண்ட் கோல்டு காயின்ஸ்ல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு நல்லது சார்? அது கோல்டு அண்ட் சில்வர் ஆகஸ்ட் இஸ் ஸ்லகிஷ் மந்த். ஓவரால் வேர்ல்டு எடுத்து பார்த்தோம்னா செப்டம்பர்ல தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இப்பதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ற ஒரு கன்ஃபர்மேஷனா இருக்கு. ஓரளவு பெட்டர் மூவ்மெண்ட்ஸ் வரலாம். மேபி டிமாண்டே குறைஞ்சி ஃபாலோ ஆகலாம். இப்ப கோல்டு அண்ட் சில்வர்ல காயினா இன்வெஸ்ட் பண்ற பெட்டரான்னு கேட்டா கிடையாது. பொறுத்து இருந்தே பண்ணலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. மார்க்கெட் அப் ட்ரெண்ட் கிடையாது. மேலும் பேசும் திருச்சியில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க ஸ்ரீராம், பேசுங்க. சார், நான் உங்க கிளைண்ட் ஆக்சுவலா இப்போ ஒன்னும் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ உங்க லெவல்ஸ் இப்போ இதுல பார்த்தேன், நெட்ல பார்த்தேன். அது டிப்ஸோட இருக்குங்களா? என்னங்க? இப்போ உங்க லெவல்ஸ் டிப்ஸ் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, அது டிப்ஸோட பெர்ஃபார்மன்ஸுங்களா இல்ல லெவல்ஸோட பெர்ஃபார்மன்ஸுங்களா? ஓகே. அந்த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொபைல் அனுப்பக்கூடிய டிப்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், லெவல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நாங்க வெப்சைட்ல இன்னும் போடல. அது நீங்க வேணுமானாலும் கிரேட் வெஞ்சர்ஸோட ரீஜனல் ஆஃபீஸ், திருச்சியில் இருக்க ரீஜனல் ஆஃபீஸ்ல நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே சொல்லுவாங்க. நன்றி சார். பிகினர்ஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது பிஃபோரா ஒரு 2 டைம்ஸ் அவங்களுக்கு ட்ரையல் மாதிரி ஏதாவது ட்ரேட் பண்ண முடியுமா சார்? ட்ரையல் மாதிரிலாம் பண்ண முடியாது. அது ஈவன் எம்சிஎக்ஸே அலோவ் பண்ணல. டெமோ ட்ரேடிங் கிடையாது, லைவா தான் பண்ணி ஆகணும். வேணா கிரேட் வெஞ்சர்ஸ் கிட்டத்தட்ட 11 முக்கிய நகரங்கள்ல டைரக்ட் ரீஜனல் ஆபீஸ் இருக்கு. அது இல்லாம 72 பிரான்சைசிஸ் இருக்கு. இவங்களுக்கு எங்க வேணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு 2 நாள் உட்காந்து மத்தவங்க ட்ரேட் பண்றதை பார்த்து இவங்களுக்கு சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா மோர்லெஸ் தட் இஸ் ஈக்குவல் டு டெமோ. பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம் அந்த 2 days. சார், தொடர்ந்து பேசுவோம். மதுரையில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் சுகுமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சுகுமார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நான் ஏற்கனவே ஒரு தடவை மண்டே அன்னைக்கு பேசினேன். நான் இப்பதான் உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன் மண்டே. அன்னைக்கு எனக்கு பாஸ்வேர்ட் வரதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. நேற்று நான் பார்த்தேன் லெவல்ல, அந்த லெவல்ல நீங்க பை பண்ண சொல்லிருந்தீங்க க்ரூடு. சோ அதுக்கு மேல போனா பை பண்ண சொன்னீங்க. பட் என்னோட அன்பார்ச்சுனேட் டைம் நான் போட்டது கிளிக் ஆகாம மேல போயிருச்சு. சோ அதுல இருந்து அப்படியே போயிருக்கு. சோ ஐ எம் வாட்சிங். ஏற்கனவே நான் கொஞ்சம் ட்ரேட் பண்ணிருக்கிறேன்.
சொல்லுங்க சுகுமார். ஹலோ. ஏதாவது நேத்து லெவல்ஸ பார்த்து ப்ராஃபிட் புக்கா இருக்கு, இருந்தாலும் அவர் பை போடுறதுல மார்க்கெட் ரேட் ஜம்ப் ஆயிருக்கு, ஃபாஸ்டா டார்கெட்ஸ் போயிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க லேப்டாப் வச்சுக்கிட்டு நீங்க ரெடியா உட்காந்துட்டு பை பண்றது நல்லது, நம்பர் 1. 2வது எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க பையிங் முன்கூட்டியே ஆர்டரை போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நல்லதான் ஸ்டாப் லாஸ் பை போடுவீங்க மார்க்கெட் பாட்டம் ரேட்ல இருக்கும்போது. ஸ்டாப் லாஸ் பை போடும்போது மார்க்கெட் ஃபாஸ்டா போகும்போது ஸ்டாப் லாஸ் ட்ரேட் ஆகாம போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை சொன்னேன். ஸோ இந்த 2த்தையும் முக்கியமா பண்ணுங்க. அதுக்கு அடுத்து நீங்க பையிங் பண்ணல, நீங்க போட்ட ரேட்டுக்கு விட மார்க்கெட் வேகம் மேலே இருந்துச்சுன்னா துரத்திட்டு போய் பை பண்ணாதீங்க. ரேட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான். அன்னைக்கு உங்க ட்ரேட் மிஸ் ஆயிடுச்சு, செல் சைட் கிடைக்குதா அதர் சைட் கிடைக்குதான்னு மட்டும் நிதானமா இருந்து கவனிங்க. மேலும் பேசுவோம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஐயூப். வணக்கம் ஐயூப். ஐயூப் from சென்னை மேடம். சொல்லுங்க, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஐயூப் கேக்குதா சார்? அந்த லைன்ல இல்ல சார். இப்போ டெக்னிக்கல்ஸ் வந்து நீங்க தரீங்க, அதாவது டெக்னிக்கல்ஸ்ல வரக்கூடிய டவுட்ஸ், சார்ட்ஸ் தரீங்க, லெவல்ஸ் தரீங்க. லெவல்ஸ் வந்து கத்துக்கிறது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். சார்ட்ஸ் வந்து சில பேருக்கு புரியாது. சோ அப்படி இருக்கும்போது நீங்க சார்ட் அண்ட் டெக்னிக்கல்ஸ்க்கு வந்து தனியா செமினார்ஸ் ஏதாவது கண்டக்ட் பண்றீங்களா? அவங்களுக்கு வந்து டவுட்ஸ் வந்து நீங்க எப்படி கிளியர் பண்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ஸ் அண்ட் மெசேஜ்ல வந்து சொல்றீங்களா? சரி, பிடிக்கிறது சார்ட் வந்து பேசிக்கா ஒரு சார்ட்டை கொடுத்துட்டு இந்த இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, இந்த இண்டிகேட்டர்ஸ் இப்படி பார்த்து பண்ணுங்க, இதுக்கு மேல கிராஸ் ஓவர் ஆச்சுன்னா பை பண்ணுங்க, இங்க ஸ்டாப் லாஸ் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கறது சார்ட்டை வச்சு ட்ரேட் பண்றது. ஆனா அதை நான் செஞ்சேன்னா எல்லாராலையும் 1 நாள் 2 நாள்ல புரிஞ்சிக்க முடியாது. எல்லாம் நான் சொல்லும் போது எல்லாம் ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். வேற அதை போய் அப்ளை பண்ணும்போது அவங்க தவறா அப்ளை பண்ணிடுவாங்க, குழப்பம் வரும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், கிரேட் வெஞ்சர்ஸ் கிளைண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம்ல எங்க அதுவே பை இண்டிகேட்டர் கொடுத்துரும், அதுவே டார்கெட் 1 கொடுத்துரும், அதுவே ஸ்டாப் லாஸ் லைனும் போட்டுரும். இதை போட்டதுக்கு அப்புறம் வந்து எக்காரணத்துக்கு ஒன்றும் அவங்களுக்கு புதுசா கத்துக்கணும், 4 நாள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும் அந்த அவசியமே தேவையில்லையே. சூப்பர் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ரொம்ப நல்லாவே காட்டும். இல்ல எனக்கு பர்டிகுலரா எனக்கு இந்த இதை கொடுங்க, இந்த ஸ்ட்ராட்டஜில எனக்கு ஏரோ மார்க்ஸ் கொடுங்க, டார்கெட் இதை பிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபார்முலா கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா பண்ணி கொடுப்போம். ஆனா அதுக்கு சார்ஜஸ் பண்ணிடும். மேலும் பேசுவோம் சார். ஈரோட்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜேந்திர பிரசாத். சார் வணக்கம் சார், ராஜேந்திர பிரசாத் பேசுறேங்க. வணக்கம் சொல்லுங்க. ஹலோ பேசுங்க ராஜேந்திர பிரசாத். சார் குருஜி வணக்கம். குருஜி வணக்கம் சொல்லுங்க சார். நிக்கல் பொசிஷன் வைக்கலாம்னு இருக்கிறேங்க. ஏன் எந்த ரேட்ல எடுத்திருக்கீங்க? நிக்கல் பொசிஷன் வைக்கீங்க. நிக்கல் இன்னைக்கு ட்ரெண்ட் தெரியுங்களா? ஃபைன், ஓகே. லெவல்ஸ் தானே. நிக்கல் இன்னைக்கு 1174 ரூபாய் 80 காசுக்கு மேல ட்ரேட் ஆச்சு அப்படின்னா பையிங் பண்ணுங்க, 10 ரூபா லாபத்துல வெளியாகலாம். அதே 1148 ரூபாய் 40 காசுக்கு இருந்துச்சுன்னா செல்லிங் போகலாம். ஒரு 8 ரூபா லாபத்துல வெளியாகிறது நல்லது. நன்றி. மேலும் பேசுவோம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஐயூப். வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார். கேள்வி சத்தமா கேளுங்க. வணக்கம் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இப்போ நேற்று மெட்டல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபால் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்போ நீங்க என்ன அடிக்கடி என்ன சொல்றீங்கன்னா ஃபண்டமெண்டல பார்த்து ட்ரேட் பண்ணாதீங்கன்றீங்க. பட் இப்ப என்ன சொல்றீங்க, யுஎஸ் மார்க்கெட் ஸ்ட்ராங்கா இருக்கு, சைனீஸ் மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்றீங்க. பட் வாட் இஸ் ஆல்சோ ஃபண்டமெண்டல் தானே? ஃபண்டமெண்டல் சொல்றேன். டெக்னிக்கலோட ஃபண்டமெண்டல் ஒரு காரணமும் சொல்லி ஆக வேண்டியதா இருக்கு, அதுக்காக தான் சொல்றேன். டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா கிரேட் வெஞ்சர்ஸ் சார்ட் ஓபன் பண்ணி பாருங்க. நேற்று ரேட்டுக்கு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய கிரேட் வெஞ்சர்ஸ் இல்லாத கிளைண்ட்ஸோ இல்ல கிரேட் வெஞ்சர்ஸ் கிளைண்ட்ஸோ சார்ட்டை நேற்று பார்க்கலங்கிறவங்க தாராளமா நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ் ஆர்வோக்கு போங்க, இல்ல பிரான்சைசி கூட போங்க. அங்க போய் கிரேட் வெஞ்சர்ஸ் சார்ட் பாருங்க. சார்ட்ல எல்லா பேஸ் மெடல்ஸுமே நேற்று காலை 10-11 மணிக்கு செல்லிங் கொடுத்துருச்சு. செல்லிங் கொடுத்து டார்கெட் 3 ரொம்ப ரொம்ப ஈஸியா எல்லா பேஸ் மெடல்ஸுமே வந்திருக்கு. அபார்ட் ஃப்ரம் ஒரே ஒரு கமாடிட்டி, ஏதோ ஜிங்க் ஏதோ ஒரு கமாடிட்டிக்கு மட்டும்தான் வந்து ரொம்ப கொஞ்சம் லேட்டா வந்து, மற்ற கமாடிட்டி எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா வந்துருச்சு. ஸோ டெக்னிக்கல் வாஸ் ஒர்க்ட் அவுட். எதனால நேற்று இறங்குச்சு அப்படின்னா ஒரு ரீசன் சொல்லணும் இல்லையா? அந்த ரீசன் தான் பேஸ் மெடல்ஸ்க்கு நான் சொன்னேன். நன்றி. மேலும் பேசுவோம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் செல்வின். ஹலோ மேடம். வணக்கம் செல்வின், பேசுங்க. ஹலோ வணக்கம் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். நான் குரோம்பேட்ல இருந்து பேசுறேன். ஹலோ தொடர்ந்து பேசுங்க செல்வின். நான் குரோம்பேட்ல இருந்து பேசுறேன் மேடம். பேசுங்க சார். எனக்கு இந்த ட்ரேடிங் பத்தி ஒன்றும் தெரியல, கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே.
மிஸ்டர் செல்வன், நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ் ஹெட் ஆபீஸ்க்கு தொடர்பு கொண்டு எப்ப செமினார் ஏதாவது பயிற்சி வகுப்புகள் சென்னையில் நடந்துச்சு அப்படின்னா உங்களை இன்வைட் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க போன் பண்ணுவாங்க. அப்ப நீங்க கிளாஸ்க்கு வந்து ஒரு 2.5 மணி நேரம் கிளாஸ் அது. அந்த பயிற்சி வகுப்பு அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு டவுட்டும் கிளியர் ஆகும். ஜஸ்ட் லைக் தட் சொல்ல முடியாது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆன்லைன் மார்க்கெட்ல கமாடிட்டிஸ் தட் இஸ் கோல்ட், சில்வர், இந்த க்ரூட் ஆயில் அண்ட் தென் நேச்சுரல் கேஸ், காப்பர், ஜிங்க், லெட், நிக்கல், அலுமினியம் இதெல்லாமே ட்ரேட் பண்ணலாம். இதெல்லாமே முழு பணத்தை போட்டு பண்ணாம வெறும் 5% மட்டும் முதலீடு செஞ்சு பண்ணலாம். சோ இதுல லாபம் வந்தால் முழு லாபம் வரும், நஷ்டம் வந்தால் முழு நஷ்டம் வரும். அந்த நஷ்டத்தை எப்படி தவிர்த்து ட்ரேட் பண்றதுங்கிறதான் கிரேட் வெஞ்சர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சோ அது கண்டிப்பா நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணி ஆகும். நன்றி சார். இது வரைக்கும் கமாடிட்டி மார்க்கெட்ல வந்து அதனோட எய்ம் வந்து இது வரைக்கும் அச்சீவ் பண்ணிருக்கா? வந்து மக்கள் மத்தியில வந்து ஃபீட்பேக் வந்து எப்படி, ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்கு? ட்ரேடிங் பத்தி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அவ்வளவா இருந்திருக்காது, பட் இப்போ கரண்ட் மூமெண்ட்ஸ்ல வந்து எப்படி இருக்கு சார் உங்களுக்கு? சரி, மார்க்கெட் ட்ரெண்ட் அப் அண்ட் டவுன்ற மாதிரியே தான் பப்ளிக் நடுவிலும் ஒரு பீரியட் நல்லா இருக்கு, ஒரு பீரியட் நல்லா இல்லை அப்படிங்கிற கருத்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதத்துல இருந்து இந்த NSL இஷ்யூனால ஒரு 6 மாதம் சரியா இல்லாம இருந்துச்சு. மறுபடியும் பிக்கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப அகைன் கடந்த ஆகஸ்ட் மாத பட்ஜெட்லயும் கமாடிட்டிஸ்க்கு கொஞ்சம் சாதகமான செய்திகள் நிறைய கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட்ல. அதனால அடுத்த பட்ஜெட்ல ரொம்ப கிளியராகவே இருக்கும். பிப்ரவரி ஏப்ரல் பட்ஜெட்ல ரொம்ப கிளியரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இப்போதைக்கு பெட்டரா ஆகஸ்டான 2014 ஆரம்பத்துல இதே நிகழ்ச்சியில நான் சொன்ன விஷயம் என்னன்னா, முதல் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இயர், முதல் அரை ஆண்டு ரொம்ப நல்லா இருக்காது மார்க்கெட். அடுத்த காலாண்டு ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். கடைசி காலாண்டு ரெக்கவர் ஆகும் மார்க்கெட்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த காலாண்டு மார்க்கெட் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சு நீங்க கவனிக்கலாம். நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நாமக்கல்ல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் சந்திரசேகர். சொல்லுங்க சந்திரசேகர். சார் வணக்கம் சார். குட் மார்னிங் சார். நான் சமஸ்காரம் பேசுறேன் சார். நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க. குட் மார்னிங் சார். குரூட பொசிஷன் எடுத்திருக்கேன் சார். ஒரு 5,800 எடுத்திருக்கேன். பையிங்க அது என்ன சார்? இது சந்திரசேகர் பை பண்ணி வச்சிருக்கீங்களா? சந்திரசேகர் லைன்ல இருக்கீங்களா? ஏதாவது 1800 நீங்க பை பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நான் ஹோல்ட் பண்றேன், ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா மார்க்கெட் $90 பக்கம் வரும்போது ஆவரேஜிங் வேணாலும் எடுத்துக்கோங்க. இல்ல $89 கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அது நான் சொல்றதுனால உடனே மத்தவங்களாம் வந்து செல்லிங் போயிடாதீங்க. இந்த நேருக்காக மட்டும் சொல்றேன். இன்கேஸ் 1800 நீங்க செல் போயிருந்தீங்க அப்படின்னா இப்ப இருக்க லாபம் நல்ல லாபம் எடுத்துட்டு வெளியாகுங்க. ஏன்னா மார்க்கெட் நேத்தே கிட்டத்தட்ட வந்து ₹90 பக்கம் ஏறிதான் முடிவடைஞ்சிருக்கு. சோ மார்க்கெட் வந்து ஜஸ்ட் லைக் $90 கூட போகலாம். அதனால இன்ட்ராடேவா பண்ணுங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணி பண்ணுவோம். பொசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கிளியரா மைண்ட்ல வச்சுக்கோங்க. மேலும் பேசுவோம் சார். பாண்டிச்சேரியில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் குமார். வணக்கம் சார். சொல்லுங்க குமார். அலுமினியம் லெவல் எப்படி இருக்குங்க மேடம்? அலுமினியம் நேற்று முடிவடைந்த விலை 124 ரூபாய் 95 காசுல முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 124 ரூபாய் 40 காசுக்கு இறங்குச்சுன்னா செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் 35 காசு லாபத்துக்கு இருக்கு. இருந்தாலும் 25 காசு லாபத்துல வெளியேடுங்க. அதே 125 ரூபாய் 25 காசுக்கு மேல பையிங், கிட்டத்தட்ட 45 காசு லாபம் இருக்கு. இருந்தாலும் 25-30 பைஸ்ல வெளியேடுங்க. நன்றி சார். கோல்டு டிஃப்ட் டு 3 months லோ ஆன் ஃபாலிங் டிமாண்ட். அதுக்கேற்ற மாதிரி நேற்றும் கோல்டு வந்து ஒரு லிட்டில் பிட் வந்து ஒரு ரெடியூஸ் கொடுத்திருக்கு. அதை பத்தி சொல்லுங்க சார். கோல்டு ட்ரிஃப்ட் அப்படின்னா ஏறிட்டு இருந்த மார்க்கெட் சடனா ஸ்லிப் ஆகி ஃபால் ஆகிறது தான் வரணும் கிடையாது. அந்த ஃபால் அப்படிங்கிறது பெரிய ஃபால் இல்லை. இட்ஸ் a வெரி ஷார்ட் ட்ரிஃப்ட். ஒன்னும் ஒரேடியா 1620 போயிடல. மார்க்கெட் இறங்கினதுக்கு அது பவுன்ஸ் பேக் இன்னைக்கு நேற்று பார்த்துட்டோம். $5 பக்கம் மேல ஏறிதான் முடிவடைஞ்சிருக்கு. சோ அது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது ஃபண்டமெண்டலா வந்து என்னன்னாலும் செய்தி வெளியாகலாம். ஆனால் டெக்னிக்கலாக அயூப் கேட்ட கேள்வி கூட சொல்லலாம். $1250 கீழே மார்க்கெட் செட்டில் ஆச்சு அப்படின்னா அங்கிருந்து $8 இறங்கும், $6 இறங்கலாம். அந்த $6 இறக்கத்துக்கு அன்னைக்கு ஃபண்டமெண்டல்ஸ் வெளியாகும், பொறுத்து இருந்து கவனிங்க. இல்ல அப்படின்னா அகைன் 1250 பக்கம் போச்சுன்னா பை பண்ணலாம். நீங்க 2 அல்லது 3 லாட் $3 ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க வெயிட் பண்ணலாம். நன்றி. மேலும் பேசும் சார். சேலத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் சந்தோஷ். வணக்கம் மேடம். மேடம் பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெனரலான கொஸ்டின் ஒண்ணு சார். சொல்லுங்க சார். இப்போ நம்ம எந்த கம்பெனிக்கு பேயின் கொடுக்கறதா இருந்தாலும் அந்த கம்பெனி நேமுக்கு தான் நம்ம பேயின் கொடுக்குறோம். அது டைரக்டா எம்சிஐக்கு பேயின் கொடுக்க முடியுங்களா சார்? ஒரு 25-30 lakhs இருந்தா ஒரு இதை ஆரம்பிச்சிடலாம். பட் அவங்க அது மாதிரி ஏதாவது ஏமாத்திட்டு போயிட்டா என்ன பண்றது? அதுக்கு உண்டான ரீசன் சொல்லுங்க.
சரி, அதாவது ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர்ட் மெம்பரான்னு பாத்துக்கோங்க நம்பர் 1. இரண்டாவது அந்த மெம்பர், அதாவது MCX வெப்சைட்லயே போனீங்கன்னா சஸ்பெண்டட் லிஸ்ட்ல பாக்கலாம். நீங்க அந்த லிஸ்ட்ல அந்த நிறுவனம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இரண்டாவது, ஏன்னா ஒரு நிறுவனம் ரிஜிஸ்டர்டா நிறுவனத்தோட தரத்தை பார்க்கணும் அப்படின்னா அப்படியும் பாத்துக்கலாம். அதுக்கு அடுத்து மார்க்கெட்ல நீங்க சாதாரணமா 2-3 பேர்ட்ட விசாரிச்சு கமாடிட்டி பண்ண விசாரிச்சீங்கன்னா பே அவுட்ஸ் எந்த கம்பெனி கரெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க, டெக்னிக்கலா எல்லா விஷயமும் ப்ராப்பரா சொல்லி கொடுக்குறாங்களா, எது ஒழுங்கா நிரந்தரமா போயிட்டு இருக்குன்னு கேளுங்க. இதெல்லாம் சரியா இருந்தா நிறுவனத்தை தேர்ந்தெடுங்க. 1. இரண்டாவது, நீங்க முதலீடு செஞ்ச பணம் டைரக்டா MCXல பண்ண முடியுமா அப்படின்னா, டைரக்டா நீங்க MCXல பண்றதாக இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு இத்தனை நிறுவனங்கள், இத்தனை கிளைகள், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. 1. இரண்டாவது, ஒரு எக்ஸ்சேஞ்சில போய் டைரக்டா ஒருத்தர் ட்ரேட் பண்ண முடியாது, கூடாது அப்படிங்கிற ஒரு நார்ம்ஸ் இருக்கிறதுனாலதான் நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்கள் ஸ்டார்ட் ஃப்ரம் பெரிய நிறுவனங்கள்ல இருந்து சின்ன நிறுவனங்கள் வரைக்கும் எல்லா நிறுவனங்களும் பிரான்சஸ் பிரான்சைசி வச்சு உங்களை கிளைண்ட்ஸா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இரண்டாவது. மூன்றாவது, உங்களோட பணம் அவங்க கொடுக்கல அப்படின்னா, எப்பவுமே ஒரு மெம்பரா இருக்காங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சது நெட்வொர்க் காட்டி ஆகணும். அதே மாதிரி அவங்களோட ஃபண்ட்ஸும் அங்க இருக்கணும். ஸோ கொலாட்டரும் கொடுத்துருப்பாங்க, ஸோ பேங்க் கேரண்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்சேஞ்சோட இருந்துட்டு இருக்கு. அதனால பணம் அவங்க கொடுக்கல அப்படின்னா நீங்க எக்ஸ்சேஞ்சும் கேட்கலாம். எக்ஸ்சேஞ்ச் FMC ரெண்டு இடத்துல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உடனடியாக அவங்க ஆக்ஷன் எடுத்து அந்த பணத்தை ரெக்கவர் பண்றதுக்கு பார்ப்பாங்க. இந்த மாதிரி MCX எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி 2005லயோ 6லயோ ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் நடந்தது. அதுவும் ஓரிரு வருடங்கள்ல செட்டில் பணத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க. நன்றி. மேலும் பேசும் சார். கிருஷ்ணகிரில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், செந்தாமரை கண்ணன். மேடம், நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். பேசுங்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. சார் வணக்கம் சார். இப்ப கோல்டு பசங்களுக்கு வாங்கி வைக்கலாம், கோல்டு காயினா வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியால இருக்கோங்க. இங்க ஜுவல் ஷாப்ல வேலை செய்யறவங்க 2000 கிராம் 2500 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க சார். இப்போ போகுமா இல்ல அது போகும்போது வாங்கி வைக்கலாமா அப்படின்ட்டு இறங்குமான்னு உங்களை கேக்குறேன் சார். தங்கம் ஏறத்துக்கான வாய்ப்புகள் இல்ல, அதுக்குன்னு ஒரே இறங்கிடுமான்னு கேட்காதீங்க. ஏறத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதுனால கொஞ்சம் நிதானமா இருந்து இறங்க வாங்குறது. நான் ஒரு உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்யலான்னு இருக்கீங்க, ஒரு 25,000 இன்னைக்கு வாங்க, மேலும் இறங்கினால் இன்னொரு 25,000 வாங்க. சோ தட் ஒரு கம்மி ரேட்ல வாங்கின ஃபீல் ஆகுது உங்களுக்கு இருக்கும். நன்றி. Sir, nickel tumbles most in 16th week on Philippines. அது மட்டும் இல்லாமல் முந்தன நேர் கேட்டிருந்தாரு இல்லையா, லைக் இந்த ஃபண்ட் இந்த கேரண்டி ஒரு பாயிண்ட் ஞாபகம் புதுசா லாஸ்ட் 1 இயர்ல இருந்து கமாடிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெனால்டிஸ் இப்போ கடந்த 3 மாதமா பெனால்டிஸ் சார்ஜ் பண்றாங்க. இந்த 3 மாதங்கள் கிரேட் வெஞ்சர்ஸ் மாதிரி நிறைய நிறுவனங்கள் கிட்ட MCX பெனால்டி சார்ஜ் பண்றாங்க. அந்த பெனால்டி எல்லாமே பப்ளிக் கேரண்டி ஃபண்ட், செக்யூரிட்டி கேரண்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபண்ட்ல எடுத்து வச்சுப்பாங்க. இந்த மாதிரி நிறுவனங்கள் பப்ளிக் எதுவும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து எந்த அளவு பெனால்டி சார்ஜ் பண்ண அதை வச்சு அந்தந்த பப்ளிக்கு பணத்தை கொடுத்து சரி கட்டுறதுக்காகவும் அந்த ஆக்ஷனும் எடுத்தாங்க. அதனால பயம் அப்படிங்கிறது கிடையாது. நன்றி சார். இவ்வளவு நேரமா கமாடிட்டி வாணிபத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கு ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க சார். நன்றி சார். நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.